ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜாக்லினுக்கு ஒரு ஏவி போட்டாங்கல்ல, அது பார்த்தீங்கன்னா பயங்கர விமர்சனத்துக்குள்ளே ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான். ஸோ ஜாக்லின் ஃபேன்ஸே பயங்கர டிஸ்டர்ப்டாக இருக்காங்க அதை பார்த்துட்டு, ஏன்டா அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது என்ன, அதை பற்றின இந்த வீடியோவில் முழுசாக சொல்ல போகிறேன், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்டர் பிக் பாஸ் நம்மளுடைய முதல் வீடியோ இதுதான். அதுவும் ஜாக்லினுடைய எவிக்ஷனில் நம்ம நிறைய விஷயங்கள் மக்கள் எதிர்பார்த்தாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால், நீங்கள் சொல்கிறத நம்புவீங்க நம்மளையான்னு தெரில, விஜய் டிவி ஜாக்லினுக்காக கட் பண்ண ஒரு எடிட் வீடியோ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷமா. ஆனால் நேரம் கருதி அந்த ஜாக்லினுடைய பயண வீடியோ 6 நிமிஷத்துக்கு கொஞ்சம் அதிகமாக வெட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் பயங்கர ஒரு ஹைலைட்டான மூமெண்ட்ஸ்லாம் ஜாக்லின் ஏவியில் வரல. ஆக்சுவலாக சௌந்தர்யா நடக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், கோவா கேங்கோடைய அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கட்டும், அப்புறம் அவங்க உடஞ்சி அழுதது, சாங்கோடைய செலெக்ஷன் எல்லாமே ரொம்ப மோசமாக இருந்தது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த ஏவியை பார்த்தவங்க இருந்தாங்கல்ல உள்ள அரங்கில், அவங்க என்ஜாய் தான் பண்ணியிருக்காங்க அந்த ஏவி போடும்போது. அதனால தான் விஜய் டிவி அந்த ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு தட் ஏவி அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டு ஆட்டை போட்டிருந்தான். ஏன்னா அதுதான் அங்கேருந்து அவங்க சொன்னது ஜாக்லினுடைய ஏவியை பற்றி. எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. நமக்கு காட்டும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீலே ஆகலையே அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் உணர்ந்தீங்க? எனக்கும் அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு, என்னடா அது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவ்வளோ பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்க ஜாக்லினுடைய ஏவிக்கு இப்படி தான் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க, கேட்டால் டைம் ஸ்பேஸ் இல்லை அப்படின்ற மாதிரி. அப்படி சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ விஜய் டிவி இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு ஹைப்பை கொடுத்துட்டு, ஏன்னா நேற்று கிராண்ட் ஃபினாலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் பார்த்தாங்க. எதுக்கு அந்த ஹைப் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்லினுடைய வெளியேற்றம் பார்ப்பதற்கு தான் வராங்க. அட்லீஸ்ட் நிறைய எடிட் பண்ணப்பட்டிருக்குங்க. அங்கே வந்தது இந்த பார்த்துக்கலாம் சொன்னது அதெல்லாம் வரவே இல்லை. அங்கே பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், அதாவது அவங்களுக்கு சிங்கப்பெண்ணே அந்த மாதிரி நல்லா கத்தியிருக்காங்க, அதெல்லாம் எடிட் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்றுமே வரல. சவுண்டு பயங்கரமாக இருந்திருக்கு, ஆனால் சவுண்டே காட்டல. பார்த்தீங்களா? நம்ம சொன்னது ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உள்ளே வராங்கல்ல, எல்லோரும் உள்ளே உட்காந்துட்டாங்கல்ல, அவங்க உள்ளே எல்லாம் செலிப்ரேட் பண்ணி உள்ளே வரும்பொழுது எல்லாத்துக்கும் கும்பிடும்போது சரியான சவுண்டு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் எல்லாம் நின்னாங்கல்ல, எல்லாம் நின்றுட்டு தான் இருந்தாங்க. அந்த ஷார்ட்டே காமிக்கல. ஏங்க போனவங்க சொன்னாங்க, எனக்கு க்ளோஸான ஒருத்தவங்க தாங்க அங்கே போயிருக்காங்க, சொன்னாங்க, எழுந்து நின்னாங்க அப்படின்னாங்க. அதை கட் பண்ணியிருக்கு இந்த மாமா டிவி. அடுத்து என்ன கட் பண்ணியிருக்குன்னா, அந்த சிங்கப்பெண்ணே கற்று அதை கட் பண்ணிட்டாங்க. அதாவது லைட்டாக காட்டிக்கிறது. அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த விஷயம் டவுன் ஆகி போவோம், அதுக்கு பிரச்சனையே கிடையாது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அடுத்த ஒரு லெவலுக்கு போவோம் அப்படின்ற டைலாகும் கட்டு. இதெல்லாம் நடந்தது, அங்கே நடந்து சொன்னது. அப்புறம் அவங்க சொன்னது உருப்படியான 2 இதை போட்டாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா, வெற்றி பெற்றவங்க சொன்னால் நடக்கும் அப்படின்றது கிடையாது, ஜெயித்தவங்க சொன்னால் மட்டும்தான், போராடுறவங்க சொன்னாலும் நடக்கும் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, என்னை வச்சு வெளியே ஒருத்தன் கேம் ஆடினானுங்க, இங்கேயும் கேம் ஆடினானுங்க, 2 பேருக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டாங்க. வெளியே ஜாக்லினை புல் டவுன் பண்ணாங்களா அந்த சௌந்தர்யா பிஆர்லாம். ஸோ அவங்களுக்குலாம் செருப்படி. அடுத்து உள்ளே நம்ம மானங்கெட்ட சத்த போடாத சத்யாவையும் நோண்டிக்கிட்டு இருக்கிற ஜெஃப்ரியையும் விஜய் சேதுபதி போகிற போக்கில் போட்டு விட்டார் ஜாக்லின் கிட்ட. அங்கேயும் ஜாக்லின் மாசான ஒரு ரிப்ளை, அதாவது சார் எனக்கு அவங்கள பற்றி புரிஞ்சிச்சு சார், இனிமேல் எதுக்கு சார் நான் போய் பெருசாக ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா சொல்லிட்டாங்க. உடனே சத்தியம் எழுந்துச்சு, சார் அது அப்படி இல்லைப்பா, நீங்கள் பாரு என்ன தான் சொன்னால் நாங்கள் வேலைக்கு ஆகாது. ஜெஃப்ரி பேசவே முடியல, பார்த்தீங்களா? மூஞ்ச திருப்பிட்டான் அப்படியே. ஜாக்லின் அந்த இடத்துல சொன்னும்போது மூஞ்சி திருப்பிட்டாங்க இந்த சட்டப்போட சத்யாவும் ஜெஃப்ரியும். அப்புறம் ஜெஃப்ரி சத்யா எழுந்துச்சு, இந்த மாதிரி சாரி ஜாக்லின், நானே சரி 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 விடுனா அப்படின்ட்டா. சரி நீங்கள் அங்கே நீங்கள் சிரித்தது ஓகேங்க, நான் ஒத்துக்கிறேன், ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் நடித்தாங்க, இவர் சிரித்தாங்க, ரைட்டு. பட் சிரித்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், பின்னாடி போய் டான்ஸ் ஆடினீங்களே, போய் சமைக்க இருக்கும்போது அதுக்கு என்ன? அது யார் காரணம்? திடீர்னு எப்படி டான்ஸ் ஆடுறீங்க? ஒரு நண்பன் போயிட்டான், உங்களுக்கு க்ளோஸான ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னா நீங்கள் அப்படியே டான்ஸ் ஆடுவீங்க? ஸோ அதை பற்றி சொன்னது. அப்புறம் ஜாக்லினுடைய சாதனைகள் சொல்லும்போது கூட கட் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசியிருக்காரு. அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட்டிங்கில் கட்டு. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு ஃபீலு. அதை எல்லாத்தையும் ஏன்டா இப்படி கட் டவுன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆதங்கம் இந்த ஏவி பார்க்கும்போது. ஸோ ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது. ஏன்னா அடுத்து அவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்க, ஏங்க என்னங்க இப்படி
போட்டிருக்கீங்க, நடக்காததெல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. நடந்தது தான் அது. எனக்கு அந்த அரங்கில் இருந்தவர்களே சொன்னது. அவங்க வந்து பொய் சொல்லல. அவங்க பாஸ் அந்த கையில கட்டிட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. ஸ்டேட்டஸ் நான் எடுத்து கூட காட்டுறேன். இது நிஜமே அநியாயம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.